கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான மாலை நேரத்தில் 120 நாட்களில் வேதத்தை வாசித்து முடிக்கிற திட்டத்தில் இன்றைக்கு வாசிக்கிற வேத பகுதி 39வது நாளின் வேத பகுதி. யோசுவா 4, 5, 6, 7, 8 அதிகாரங்கள். 4ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையின் கீழ் யோர்தானை கடந்து போகிறார்கள். ஆண்டவர் இந்த யோர்தானை பிளந்ததினுடைய அடையாளமாக யோர்தானின் நடுவே 12 கற்களையும் யோர்தானின் அக்கறையில் 12 கற்களையும் நிறுத்த சொல்லுகிறார். பிற்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் எழும்பி யோர்தானில் சம்பவம் நடக்கும் காரியத்தை குறித்து கேட்டால் அவர்களுக்கு விவரித்து சொல்வதற்கு இதை ஞாபக குறியாய் வைக்க சொன்னார். 5ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கில்காலிலே வந்து சேர்கிறார்கள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் எல்லாரும் மரித்ததினாலே அவர்கள் சந்ததியார்கள் விருத்த சேதனம் பண்ணப்படும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி அந்த நிந்தை எகிப்தின் நிந்தை நீங்கும்படியாக இஸ்ரவேல் புத்திரர்கள் கில்காலிலே விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார்கள். அவர்கள் அடுத்த நாளிலே அந்த தேசத்தின் கனியை புசித்ததினாலே மன்னா நின்று போனது என்பதை குறித்தும் ஆண்டவர் யோசுவாவுக்கு உதவியாக தம்முடைய தூதனை அங்கே சேனையின் அதிபதியாக அனுப்புகிறதை குறித்து வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரத்தில் எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எப்படி வீழ்த்தப்பட்டது என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7 நாட்கள் 7 தடவையும் 7வது நாளிலே 7 தடவையும் எரிகோ பட்டணத்தை சுற்றி வரவும், அப்படி சுற்றி அந்த கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதில் இருக்கிற சகல வெள்ளியும் பொன்னும் இரும்பும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்றும் மற்றபடி ஒன்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடானதில் பாவம் செய்கிறார்கள். அந்த பாவத்தை கண்டுபிடிக்க முடியாமல் தேவ ஆலோசனையும் பெறாமல் யோசுவா ஜனங்களின் ஆலோசனையின்படி ஆயி பட்டணத்தின் மேல் யுத்தத்துக்கு ஆளை அனுப்புகிறான். தோற்கடிக்கப்பட்டவனாய் திரும்புகிறான். யோசுவா தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது கர்த்தர் அவனை எழுப்பி இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்தார்கள், அவர்களை சுத்திகரியும் என்று சொன்ன பொழுது ஆகான் குறிக்கப்படுகிறான். கடைசியாக ஆகானையும் அவனுடைய பொருட்களையும் கல்லெறிந்து கொன்று அங்கே அவர்களுடைய முடிவை உண்டு பண்ணுகிறார்கள். அது ஆகோரின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆயி பட்டணத்தை முறியடிக்கும்படியான திட்டத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பதிவீடுகளை வைத்து ஆயி பட்டணத்தையும் அந்த ராஜாவையும் முற்றிலுமாய் அழித்து அதில் மேல் பெரிய வெற்றியை யோசுவா அடைகிறான். மாலை நேர தியானத்திற்காக 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் முதல் 4ஆம் அதிகாரம் தீத்து 1ஆம் அதிகாரத்தையும் அதன் விளக்கத்தையும் சொல்ல விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரத்திலே தீத்துவை குறித்து பவுல் எழுதும் பொழுது உனக்குள் இருக்கிற விசுவாச வரம் அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்துவதை குறித்து இந்த அதிகாரத்திலே வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியினாலே காத்துக்கொள் என்று சொல்லி அவன் எழுதுகிறான். 2ஆம் அதிகாரத்திலே அவன் தன்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு ஸ்தோத்திரம் அநேக ஆலோசனைகளை இந்த அதிகாரத்தில் சொல்வதை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம் என்று சொல்கிறான். வெட்கப்படாத ஊழியக்காரனாய் இரு என்று சொல்கிறான். சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகியர் என்று சொல்கிறான். ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இருக்கக்கூடாது என்று சொல்லியும் சொல்லுகிறான். பிசாசின் இச்சையப்படி செய்ய அவனால் பிடிபட்டழிகிற மற்றும் மயக்கந்தளின் கண்களுக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். 3ஆம் அதிகாரத்திலே கடைசி நாட்களில் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லியும் என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் என்று சொல்லி தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களை குறித்து சொல்லுகிறான். அவன் தன்னுடைய மகனை குறித்து சொல்லும் பொழுது நீ கற்று நிச்சயித்து கொண்டவர்கள் நிலைத்திரு, இவர்கள் இன்னாரிடத்தில் கற்றா என்பதை அறிந்து கொள் என்று சொல்லுகிறான். 4ஆம் அதிகாரத்தில் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறான். தன்னுடைய ஊழியத்தின் ஓட்டத்தை முடிவை குறித்து தீமோத்தேயுக்கு எழுதுகிறான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லியும் லூக்காவை குறித்தும் மார்க்குவை குறித்தும் இந்த அதிகாரத்தில் அவன் எழுதுகிறான். அது மாத்திரமல்ல, தீத்துவுக்கு அவன் எழுதும் பொழுது தீத்துவை குறித்தும் அழகாக வர்ணிக்கிறான். தீத்துவுக்கு அவன் ஆலோசனையாக சொல்லும் பொழுது சபையிலே அவன் ஏற்படுத்த வேண்டிய மூப்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் எந்த தகுதியினால் அந்த ஸ்தானத்தை அடைகிறார்கள் என்பதை குறித்தும் அவன் இந்த அதிகாரத்திலே எழுதுகிறான். அது மாத்திரமல்ல,
ஸ்தோத்திரம், அவருடைய வாயை அடைக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசிக்கிற முழு குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறார்கள் என்றும், கிரேத்தா தீவர் ஓயா பொய்யரும் துஷ்ட மிருகங்கள் பெருமைற்று சோம்பேறிகள் என்றும் அவர்களில் ஒருவனாகி அவர்கள் தீர்க்கதரிசியை சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்கிறான். விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது சுருக்கத்தை தான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். நீங்கள் தெளிவாய் படியுங்கள், அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த நாளின் வேத பகுதியை வாசிக்க சுருக்கமாய் அதை தியானிக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், நன்மையால் கிருபையால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.